அல்லேலூயா. போன வாட்டி வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், எபிரேயர்ல இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று பாகம் 1. அதுல என்ன சொன்னா, முதல் 2 சாப்டர்ஸும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை விட மேன்மையானவர். அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மோர் கிரேட்டஸ்ட் than angels. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்லயும் அதுல இருக்க ஆழங்களை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர், 2வது சாப்டர், இந்த 2 சாப்டர்லுமே இருக்கிற ஒரு வசனத்துக்கும் ஒரு ஜீவன் இருக்கு. ஆனா ஒரு வசனத்தையும் நம்ம தியானித்தோம் அப்படின்னா நமக்கு நேரம் பத்தாது. அதனால அந்த முதல் சாப்டர்லயும் 2வது சாப்டர்லயும் என்னென்ன இணைப்பு வசனங்கள் எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருக்கு நம்ம பாக்குறோம். நேரடியாக என்னோட வார்த்தைக்குள்ள போகலாம், நமக்கு நேரம் இல்ல. நான் வேகமா ஒரு சில காரியங்கள் சொல்றேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம், நீங்க ஃபர்ஸ்ட் நான் இணைப்பு வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க எழுதிக்குங்க. லிங்க் வர்சஸ். ஃபர்ஸ்ட் நீங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், இதற்கு இணைப்பாக ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை எழுதிக்குங்க. யோவான் 1:1, அதே யோவான் 1:14, யோவான் 1:1, யோவான் 1:14, 2 பேதுரு 1:21. இது என்ன அப்படின்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களுக்கு உள்ளதான இணைப்பு வசனம், லிங்க் வர்சஸ். ஏன்னா நமக்கு நேரம் இல்ல. அதாவது ஒரு சில வர்சஸ் நம்ம பார்க்கணும்னாலே நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். தேவனுக்கு சித்தமான ஒரு 2-3 வசனங்கள் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். 2வது இந்த எபிரேயர் 1:3, எபிரேயர் 1:3, இதற்கான இணைப்பு வசனம் பாத்தீங்கன்னா யோவான் 14:9, யோவான் 14:9, அப்புறம் கொலோசையர் 1:15, அதுக்கப்புறம் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 4-14 வசனங்கள், 4 முதல் 14 வசனங்கள். இதற்கு இணையான, அதாவது லிங்க் வர்சஸ் என்ன அப்படின்னா, சங்கீதம் 2:7, சாம்ஸ் 2:7, சங்கீதம் 2:7, அதே சங்கீதம் 97:7, அதே சங்கீதத்துல 110:1. 3 காரியங்கள் அந்த சங்கீதத்திலே வருது. 2:7, 97:7, அப்புறம் 110:1, இறுதியாக 2 சாமுவேல் 7:14, செகண்ட் சாமுவேல் 7:14. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை விட மேன்மையானவர். இதற்கு முன்பதாகவே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். சங்கீதம் 104:4 தேவ தூதர்களை குறித்தோ, அவர்களை காற்றுகளாக வைத்திருக்கிறேன், ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 104:4 இருக்கும். இதுல எபிரேயர் 1:7 வாசிங்க. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இதற்கான அந்த இணைப்பு வசனம் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், சங்கீதம் 104:4. நான் விசுவாசிக்கிறேன், இது உங்களுக்கு ஒரு வேத பாடமா மட்டும் இருக்காது. தேவ தூதர்களை காற்றுகளாக வைத்ததுனாலதான் இன்னைக்கு இவங்க கூட அற்புதமா சேஃபா வந்தாங்க. எப்படி தேவன் சேஃபா கொண்டு போனாரோ அப்படியே தேவன் சேஃபா கொண்டு வந்து விட்டாரு. ஏன்னா தேவ தூதர்கள் காற்றுகளாக சூழ்ந்து இருக்காங்க. பாதுகாப்பை குறிக்கிறது. அப்ப கவலைப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அத சொல்றதுனாலதான் தேவ தூதர்களை காற்றுகளாக வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்றாரு. அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம், தேவ தூதர்களை காற்றுகளாக அதாவது தேவ தூதர்களை காற்றுகளாக வைத்திருக்கிறேன் அப்படின்றதுன்னா பாதுகாப்பா நானே இருப்பேன், தேவ தூதர்கள் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, ஊழியர்களை வாசிங்க அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று அப்படின்னு அர்த்தம். பாதுகாப்பு,
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க பேசும் போதே மாம்சத்தில் வந்து பேசுகிறார்களா இல்ல ஆவியின் வழி பேசுகிறார்களா? அவங்க உள்ள வந்து பேசும் போதே உங்களை தேற்றக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். உங்களை குத்தி காட்டக்கூடிய வார்த்தைகளா இருந்தா அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு உத்தமமான காரியம் அல்ல. ஊழியர்கள் வந்து தேவனால் தேற்றி ஆற்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றவங்க தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள். நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு மாம்சத்துல சொன்னா அவர்கள் என்ன பண்றாங்க? தற்பெருமை பாராட்டுகிறார்கள். அது தேவனுக்கு பிரியமான ஊழியர்கள் அல்ல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியருக்கு அது உத்தமமான காரியமும் அல்ல. எவ்வளவு தெளிவா யார் எழுதியிருக்கிறது? பவுல் எழுதியிருக்காரு. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசத்துல நான் நம்புறேன். ஏன்னா ஆதாரமும் அதாவது ஆல்ரெடி இருக்கிறது. அதனால நான் உங்களுக்கு சொன்னேன், பவுல் எழுதினாதான் இவ்வளவு ஆழமா எழுதுவார். சாதாரண இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த கிராமட்டிக்கல் டோன்ஸோட ஃபார்மட் புரிஞ்சாதான் எழுத முடியும். அந்த இலக்கண நயத்தை அவங்க உள்வாங்கினாதான் இவ்வளவு அழகா தேவ தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை ஒரு அக்கினி ஜுவாலையாகவும் அவர் வைத்திருக்கிறார்லாம் எழுத முடியும். ஏன்னா அதுல அந்த ஒரு விசுவாசத்துல உறுதியா இருந்தாரு. ஏன்னா அவருக்கும் தேவன் என்ன பண்ணிருப்பாரு? இந்த பாதுகாப்பு கொடுத்திருப்பாரு. அதனாலதான் உறுதியா எழுதுறாரு அவரு. 8 வாசிங்க. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது அப்படின்னு என்ன அர்த்தம்? என்றுமே மாறாதது. அது ஒரு 5 வருடத்துக்கு அப்புறமா மாறக்கூடிய சிங்காசனம் அல்ல. 10 வருடத்துக்கு அப்புறமா மாறக்கூடிய சிங்காசனம் அல்ல. என்றென்றும் நிலைத்திருக்கிற சிங்காசனம். அதனாலதான் இந்த வீட்டையும் என்ன பண்றாரு? என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு வீட்டா தேவன் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த சிங்காசனம் நிலையான சிங்காசனம். அவர் ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கிறாரு. இந்த சிங்காசனமும் நிலையான சிங்காசனமா இருக்கும். ஏன் சிங்காசனம் சொல்றேன்னா, அவர் இங்க வீட்டுல இருக்கிறதுனால நான் சொல்றேன். தேவன் இங்க இருக்கிறான்னு சொல்றவங்க மாதம் நம்ம வரத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு, எப்போ இருக்காரு. அதனால இதுவும் சிங்காசனம் தான். இது ஒரு நாளும் எப்படி ஆகாது? அழிந்து போகாது. நிலையாய் நிற்கும்படியாக தேவன் செய்வார். என்றென்றும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோல். தேவன் எங்களோட வாழ்க்கையில அநீதி செய்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அவரோட செங்கோல் நீதி உள்ள செங்கோல். அவர் நியாயமான காரியத்தை தான் செய்வார். நீதியான ஒரு காரியங்களை தான் தேவன் என்ன பண்ணுவார்? செய்வார். இதுல இந்த இறுதி வசனம் நீங்க வாசிங்க. ரட்சிப்பை சுதந்தரிப்போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? யாரா இருந்தாலும் சரி, தூதராவே இருந்தாலும் தேவன் கட்டளையிடுறாரு. நமக்கு அவர்கள் பணிவிடை செய்கிற ஒரு ஆவிகளா தான் இருக்காங்க. நாங்கெல்லாம் ஏதோ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனை விட மேன்மையானவர்கள் அல்ல, தேவனுக்கு கீழானவர்கள். அதான் சொல்றாரு பாத்தீங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை. இந்த இறுதி அந்த ஒரு சாப்டர்ல யோவான் தூதருடைய காலில் விழும்போது, இனிமேட்டு இப்படி செய்யாது இருக்கப்பா, இதற்கு முன்பாக இருந்த அப்போஸ்தலர் போலவும் சீஷர்களை போலவும் நானும் ஒரு ஊழியக்காரன் தான், தேவனை மட்டும் தொழுதுக்கோ. அப்ப தூதர்கள்லாம் யாரு? தேவனால் நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு பணிவிடைக்காரர்கள். என்ன செய்வாங்க? பாதுகாப்பா இருந்து தேவன் எங்களை பாதுகாக்கணும். நீங்க தான் என்ன பண்ணணும்? எங்களுக்கு ஒரு பணிவிடைக்காரர்களை போல பாதுகாப்பா இருந்து எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம தூதர்களை நம்ம கேட்போம். அதனால அதாவது தேவ தூதர்களை விட தேவன் மேன்மையாக இருக்கிறார். தேவ தூதர்களை அவர் எப்படி வச்சிருக்காரா? ஒரு பாதுகாப்பா வைத்திருக்கிறார். நமக்கு என்ன அவர் செய்யும்படியாக வைத்திருக்கிறார்? ஒரு பணிவிடை செய்யும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். இப்ப 2வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், இணைப்பு வசனங்கள். இந்த 2வது இந்த ஒரு சாப்டர்ல 1 முதல் 4 வரை உபாகமும் 4:9 உபாகமும் 4:9 நீங்கள் நேரம் நீங்க வாய்க்கும் போது இதை நீங்க இணைச்சு படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா 5 முதல் 13 வரை சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வரை. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வரை. அதுக்கப்புறமா
அதேதான் அந்த 5-13 சொன்ன பாத்தீங்களா, அதே இதுதான். பிலிப்பியர் 2:7 முதல் 9 வரை. அதுக்கப்புறம் அந்த 2வது சாப்டர்லயே 14-15 14-15 ஏசாயா 25:8 ஏசாயா 25:8. அதுக்கப்புறம் அதே 14-15 இணைப்பு வசனம் 1 கொரிந்தியர் 15:54-57 வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54-57 வரை. இறுதியாக அந்த 2வது சாப்டர்ல 16-18 ஒரே வசனம் தான், அதாவது இணைப்பு வசனம். ஏசாயா 53:3 முதல் 5 வரை. இதுல ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுல இந்த 2வது சாப்டர்ல நீங்க 4ல இருந்து வாசிங்க, 4ஆம் வசனத்துல இருந்து. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? 5ஆம் வாசிங்க. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசுவாசிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி. அப்போ தேவ தூதர்களையே தேவன் தான் அவர் என்ன பண்றார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதனால் தேவ தூதர்கள் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட மேன்மையாக இருக்க முடியும்? நீங்க பாருங்க, இதுல சொல்றாரு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி. அப்படின்னா என்ன? ஊழியர்களை குறிக்கிறது. ஊழியர்கள் கிட்டத்தட்ட அவங்க 2 பேர் தான். அப்போ ஊழியர்களும் சரி தேவ தூதர்களும் சரி, இவர்கள் இருவருமே தேவனுக்கு கீழாக தான் இருக்கிறாங்க. ஒரு நாளும் இவர்கள் இருவரையும் மேன்மையாக நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக இருக்கிறார். இது 8 வாசிங்க. அதுல 8 வாசிங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அவர் தான் என்ன பண்றார், உண்டு பண்றார். அப்ப தேவ தூதரையும் அவர் என்ன பண்ணிருப்பார், உண்டு பண்ணிருப்பார். அதனால உண்டாக்கினவர் தான் மேன்மையானவர். உண்டாக்கப்பட்டது இல்லைன்னா உண்டாக்கப்பட்டவர்கள் மேன்மையானவர்கள் அல்ல. அநேக விஷயங்கள் இருக்கு, நமக்கு நேரம் இல்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு முக்கியமான காரியங்களை மட்டும் சொல்றேன். ஏன்னா வேதத்தின் ஆழத்தை அறிந்து கொள்வது எளிதான காரியம். நமக்கு 1 hour பத்தாது, 2 மணி நேரம் கூட பத்தாது, ஒரு நாளே பத்தாது. அவ்வளவு ஆழம் இருக்கும். ஒரு வசனத்திலையும் அவ்வளவு ஆழம், ஒரு ஆழம் இருக்கும். நானே கேட்டேன், இதுல ஒரு வசனத்திலயும் அவ்வளவு ஆழம் இருக்கு. இதை தியானிக்கணும் அப்படின்னா கஷ்டமாச்சு. நீ இல்ல, மாம்சம் அல்ல, ஆவியானவர் நானே வெளிப்படுத்துவேன். நீ அங்க போய் நின்னு பேசு. அதை தேவன் சொன்னதுனால உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்ன தாழ்த்தி வெறுமையாக்கி நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொன்ன. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலத்தையும் அவர் தான் என்ன பண்றாரு, உண்டு பண்றாரு. அப்படின்னா இனி வரும் காரியங்களே அவர் என்ன பண்ணிருக்காருங்க, உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நடக்க வேண்டிய நேரத்துல அனைத்துமே அற்புதம் நடக்கும். நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் யாரு உண்டு பண்ணினாரோ அவரை தான் பார்க்கணும். யார பார்க்க கூடாது, உண்டு பண்ணப்பட்டவர்களை பார்க்க பண்ணக்கூடாது. நம்ம பார்க்கவே கூடாது. அதை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேன்மையாக இருக்கிறார். 10 ஃபுல்லா வாசிங்க. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இந்த பூரணப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது சில நேரங்கள்ல கேள்விக்குறியாக கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பூரணப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தை தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் 2வது சாப்டரோட மையமான ஒரு பார்ட்டா இருக்கு. மெயின் வேர்ட் அதான், கீ வேர்டே அதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தின் ஆழங்களில் பூரணப்பட்டவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். பூரணப்பட்டு இருக்கும். அப்ப தேவன் சொல்றாரு, தேவ தூதரிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேன்மையா இருக்காரு. இந்த பூரணப்படுவதுதான் தேவனுக்கு வேணும். அதனாலதான் பவுல் வந்து அழகா எழுதுறாரு, பூரணப்பட்டு இருப்பது தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக வேதத்தின் ஆழங்களில் பூரணப்பட்டு இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் நம்ம தியானிப்போம். எப்படி இன்னும் உங்களுக்கு வந்து புரியும்படியாக சொல்றேன், இதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப நம்ம முடிச்சுட்டு நாங்களும் சென்று விடுவோம். நீங்க உட்காந்து எந்தெந்த சாப்டர் நினைக்கப்பட்டு இருக்கு இணைத்து, ஆமா உண்மைதான், தேவ தூதரிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையானவர் சொல்லிட்டு நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க பூர்ணப்பட்டிருக்கீங்க. நான் எப்ப பூர்ணப்பட்டேன்? ஆரம்பத்துல இதை வந்து படிக்கும் போது எனக்கும் சந்தேகம் இருந்தது. சந்தேகத்தை சந்தோஷமாக மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். சந்தேகத்தை தேவன் தான் தீர்த்தார். 3 விஷயம். சந்தேகம் இருக்கும், சத்தியத்தை அறிவோம், சந்தோஷமா நடத்துவார். இந்த 3மே சால ஆரம்பிக்கும். சந்தேகத்துலதான் இருந்தேன். அந்த சத்தியம் என்னன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு மாதிரி கிளாரிட்டி கொடுத்தாரு. இப்போ சந்தோஷமா இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லும்படியாக தேவன் வைத்தார். நீங்களும் இதை தியானிக்கிறதுக்கு முன்பதாக சந்தேகமா இருப்பீங்க, கண்டிப்பா சொல்றேன். தியானிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த சத்தியத்தை அறிவீர்கள். ஆமா, தேவ தூதரிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மேன்மையானவர் அப்படின்னு தேவன் எங்களோடு பேசினது உண்மைதான். சந்தோஷமா இருக்கும். இந்த வார்த்தைகளை வேதத்தின் சான்றுடன் அநேகருக்கு விளக்குவோம்னு சொல்லிட்டு நீங்களே விளக்கக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக வரப்போகிறது. அதனால எதை கண்டு வந்து கவலைப்படாதீங்க. தேவ தூதரை நம்ம வந்து நம்பி வாழல, அதை காட்டிலும் மேன்மையானவரை நம்பி வாழறோம். தோல்வியான வாழ்க்கை தான், ஆனா அந்த வெற்றி வேந்து நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே,